ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரா சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னா, வீரா கடைக்கு வர அவங்கள பார்த்த ராகவன் சந்தோஷப்படுறாரு. மாமா, நான் பழைய ஸ்டாஃபாக தான் இங்கே வந்திருக்கேன். நான் மறுபடியும் என் வேலையை இங்கே பார்க்கலாமான்னு வீரா கேட்க, ஒரு பிரச்சனையும் இல்லை வீரா, நீ போய் வேலையை பாருன்னு ராகவன் சொல்கிறாரு. வீராவும் அவங்களோட வேலையை பார்க்கறதுக்காக அவங்க சீட்டுக்கு போகிறாங்க. அவங்கள பார்த்து அங்கே வேலை செய்யக்கூடிய லேடி வணக்கம் சின்ன முதலாளி அம்மான்னு சொல்ல வீரா கோவப்படுறாங்க. ஆனாலும் எதுவும் சொல்லாமல் அமைதியாக போய் உட்காடுறாங்க. அப்புறமா 2 பேர் வந்து வணக்கம் அண்ணின்னு சொல்கிறாங்க. வீரா அதுக்கும் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்க, ஒரு ஆள் இருந்துட்டு அண்ணி வந்துட்டாங்க, அண்ணன் எங்கடான்னு கேட்க, வருவாருடா, அண்ணியோட விருப்பம் இல்லாமல் அண்ணன் தாலி கட்டினதுனால அண்ணி ஒருவேளை வீட்டு வேலை எல்லாத்தையுமே அண்ணன் தலையில் ஒப்படைச்சிருப்பாங்க, அதை முடிச்சுட்டு வருவாருன்னு இன்னொரு ஆள் சொல்கிறாங்க. அவங்க பேசுகிறத கேட்டு கோவப்பட்ட வீரா இப்படி அடுத்தவங்கள பற்றி புரளி பேசுகிறத விட்டுட்டு போய் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அவங்கள பார்த்த ராகவன், என்னாச்சு வீரா, எங்கே போகிறேன்னு கேட்க, மாமா முன்ன மாதிரி எதுவுமே இல்லை, எனக்கு இது சரிப்பட்டு வராது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வீரா கிளம்பி போகிறாங்க. மாறன் வாசலில் நின்றுட்டு அவர் மனசுக்குள்ள, அவள் வீட்டில் இல்லைனாலும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க, இருந்தாலும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க, என்ன வாழ்க்கடா மாறான்னு நினச்சிட்டு இருக்கும்போதே வீரா அங்கேருந்து கோவமாக வரதை பார்க்குறாங்க. வா டார்லிங், போன ஸ்பீட்லேயே திரும்பி வந்துட்ட, அத்தை ஃபோன் போட்டு உன்னை வர சொல்லிச்சுதான்னு கேட்க வீரா மாறன் கிட்ட கோவப்படுறாங்க. எங்கே போனாலும் எனக்கு நிம்மதியே இல்லைடா, ஏண்டா என்னை இப்படி பாடாப்படுத்துகிற, கடைக்கு வேலைக்கு போகலான்னு பார்த்தேன், அங்கே என்னன்னா எல்லாரும் என்னை மாறனோட பொண்டாட்டின்னு பேசுகிறாங்க, எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்குது தெரியுமான்னு சொல்ல, அதை கேட்டு மாறன் சந்தோஷப்படுறாரு. உனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுல்லன்னு வீரா கேட்க, உன்னை யார் டார்லிங் அந்த கடைக்கு வேலைக்கு போக சொன்னா, நீ அந்த கடையோட முதலாளி, சரி அவனுங்க ஏதாவது பேசிட்டு போகட்டும்னு நீ உன் வேலையை பார்க்க வேண்டியதானன்னு மாறன் கேட்குறாரு. ஏண்டா பேச மாட்டேன், உன் மேலே பரிதாபப்பட்டு உன் கூட பழகுனம் பாரு, அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு, அதனால தான் இன்னைக்கு என் வாழ்க்கை பரிதாபமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வீரா கோவமாக உள்ளே போகிறாங்க. வீராவை பார்த்த லக்ஷ்மி அம்மா, என்னடி போன உடனே திரும்பி வந்துட்ட, எதுவும் பிரச்சனையான்னு கேட்க வீரா கோவமாகவே உள்ளே போகிறாங்க. வீரா கோவமாக ரூம்குள்ளே போகும்போது அங்கே வள்ளி இருக்கிறத பார்க்குறாங்க. என்னை சுற்றி இருக்கக்கூடியவங்களே என்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டிங்களா, எதுக்காக நீங்கள் இப்போ இங்கே வந்திருக்கீங்க, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல வள்ளி அம்மா, நான் உங்கள் மருமகன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன், தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்ல, இங்கே பார் வீரா, நான் மாறனுக்காக பேச வரலன்னு வள்ளி சொல்ல, அப்போ யாரை பற்றி பேச வந்திருக்கீங்கன்னு வீரா கேட்குறாங்க. நான் கண்மணியை பற்றி பேச தான் வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு வீரா கேட்க, இங்கே பார் வீரா, உன் அக்கா கண்மணி நடந்துக்கிறது சரியில்லை, அவள் எதையோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையுமே தப்பாக பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்ல, அதை கேட்டு வீரா கோவப்படுறாங்க. இங்கே பாரு வீரா, உனக்கு ஞாபகம் இருக்குதா, என் அண்ணன் உன் அக்காவை சம்மந்தம் பேசும்போது நான் அந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னேன், அதுக்கு காரணம் எங்கே அவள் பழசெல்லாம் மனசில் வச்சுட்டு என் குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை கொடுப்பாளோன்னு நினச்சேன். ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா அவள் மாறன்கிட்ட மட்டும் தன்னோட கோவத்தை காட்டினாலே தவிர இங்கே யார்கிட்டையும் காட்டலை. நானும் சீக்கிரமாக எல்லாம் சரியாயிரும்னு நினச்சேன், ஆனால் இப்போ தான் தெரியுது அவள் பெரிய பிளானோடு இருக்கான்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க வள்ளியம்மா, ஆதாரம் இல்லாமல் எதையும் பேசாதீங்க, என் அக்கா அப்படிப்பட்டவ கிடையாதுன்னு வீரா சொல்றாங்க. இல்லை வீரா, உன் அக்காவும் அந்த ராஜேஷோட அம்மாவும் சேர்ந்து பேசுகிறத நான் என் கண்ணால் பார்த்தேன், காதால் கேட்டேன், அதனால தான் நான் அதை உன்கிட்ட வந்து சொல்கிறேன். இதையே நான் என் வீட்டில் சொல்லியிருந்தா பெரிய பிரச்சனையாக இருக்கும். அவங்க 2 பேரும் பேசினதை கேட்டதுக்கப்புறம் என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியலை. என் கண்ணு முன்னாடியே என் குடும்பம் அழிஞ்சு போகுமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அதனால தான் நான் ஒன்றை பார்க்க வந்திருக்கேன்னு வள்ளி சொல்ல வீரா மறுக்கிறாங்க. என்ன வள்ளியம்மா, உங்கள் மருமகன் கூட நான் சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொன்னதுனால என் அக்கா மட்டும் அங்கே எதுக்காக வாழணும் நினச்சி இப்படியெல்லாம் பேசுகிறீங்களான்னு வீரா கேட்க வள்ளி அந்த வீடியோவை போட்டு காட்டுறாங்க. அதை கேட்ட வீரா ஷாக் ஆகுறாங்க. இங்கே பாரு வீரா, இப்போ இந்த வீடியோவும் போய் நீ சொல்ல போறியா, ஏன்னா இப்போ தான் இந்த கம்ப்யூட்டர் மூலமாக வாய்ஸ் மாற்றி கொடுக்கறது, அப்புறமா ஆள் மாற்றி ஃபோட்டோ போடுறது, இதெல்லாம் செய்கிறாங்களே, அப்படி நான் எதுவும் செஞ்சுட்டு வந்திருக்கேன்னு நினைக்கியா, எனக்கு அது எதுவுமே தெரியாது வீரா, அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து நானே எடுத்த வீடியோ தான் இது, இந்த வீடியோ மட்டும் என் வீட்டில் நான் போட்டு காட்டியிருந்தா அண்ணன் கண்டிப்பாக கண்மணியை வெறுத்து ஒதுக்கியிருப்பாரு, ராகவன் கண்மணியை வீட்டை விட்டே துரத்தி விட்டுருப்பான், இதனால் பாதிக்கப்பட போகிறது ராகவனோட வாழ்க்கை, நான் தூக்கி வளர்த்த பையன் ராகவன், அவன் வாழ்க்கை என் கண்ணு முன்னாடி அழிஞ்சு போகிறத என்னால் பார்க்க முடியாது வீரா, அதனால தான் நான் ஒன்றை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன், இதை நான் யாருக்கிட்டையும் காட்ட மாட்டேன், எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது வீரா, கண்டிப்பாக நீ கண்மணியை திருத்தி அவளை நல்வழிப்படுத்தி அவளை ராகவன் கூட வாழ வைப்பேன்னு நான் நம்புகிறேன்னு சொல்கிறாங்க. வீரா என்ன சொல்கிறதுக்குன்னு தெரியாமல் அமைதியாக நிற்கிறாங்க. அப்போ வள்ளி அவங்களோட ஃபோனை வீரா கையில் கொடுக்குறாங்க. இனிமேல் முடிவு எடுக்கிறது உன் கையில் தான் இருக்குது வீரா,
கண்மணியை திருத்தி அவளை நல்வழிப்படுத்தி அவளை ஒழுங்காக வாழ வைக்க முடியும்னு நீ நம்புனா இந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டு மாறன் கூட சேர்ந்து அந்த வீட்டுக்கு வந்துரு. நீ வருவங்கிற நம்பிக்கையில் நான் போகிறேன் வீரான்னு சொல்லிட்டு அங்கேருந்து வள்ளி கிளம்புறாங்க. வாசலில் நின்ன லக்ஷ்மி அம்மா வள்ளியை பார்த்து என்ன சொன்னா வள்ளி, அவள் உங்ககிட்ட கோவப்பட்டாளான்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை வீராம்மா, நான் அவகிட்ட வீட்டுக்கு வர சொல்லி பேசியிருக்கேன், நீங்களும் பேசுங்கன்னு சொல்கிறாங்க. எங்கே வள்ளி, நான் சொன்னால் எங்கே கேட்குறா? நம்ம காலம் மாதிரி பிள்ளைங்களை உருட்டி மிரட்டியெல்லாம் அனுப்ப முடியலை, அதுங்க நமக்கே அட்வைஸ் பண்ணுது. சரி அவள் என்ன செய்கிறான்னு பார்ப்போன்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க. அவள் கண்டிப்பாக வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு வள்ளி அங்கேருந்து கிளம்புறாங்க. வள்ளியை பார்த்த மாறன், என்னாச்சு அத்தை, உன் முகமே வாடி போயிருக்குது, அவள் ஏதாவது சொன்னாலா அத்தை? நீ அதை நினச்சி கவலைப்படாத, அவள் என் மேலே கோவத்தில் இருக்கா, அதனால தான் அப்படி பேசுகிறான்னு சொல்லி வள்ளியை சமாதானப்படுத்த பார்க்குறாரு. அதை கேட்ட வள்ளி சிரிக்கிறாங்க. வீரா என்கிட்ட கோவப்பட்டான்னு நான் சொல்லவே இல்லையேன்னு வள்ளி கேட்க, உன் முகமே காட்டி கொடுக்குதே, நீ அவன் முன்னாடி எனக்காக போய் நின்று அழுதியான்னு கேட்குறாரு. வள்ளி அதுக்கும் சிரிக்கிறாங்க. ஆமாம், அவள் என்ன சொன்னா, வருவாளா எப்படின்னு மாறன் கேட்க, அவள் வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குதுடான்னு சொல்லிட்டு வள்ளியும் அங்கேருந்து கிளம்புறாங்க. வீரா அவங்களோட மனசில், உன் தங்கச்சியாக நான் அந்த வீட்டுக்கு வந்தால் என்னால் எதையுமே சரி பண்ண முடியாது, உன் மனசில் இருக்கக்கூடிய பழி தீர்க்கிற எண்ணத்தை போக்கணும்னா நானும் அந்த வீட்டு மருமகளாக சரி சமமாக வரணும். அதுக்கு எனக்கு இப்போ இந்த மாறனுடைய உதவி தேவை. இந்த ஜென்மத்தில் நான் அவனை புருஷனாக ஏற்றுக்க மாட்டேன். சரியோ தப்போ அந்த மாறன் கட்டின தாலி இதுக்காவது யூஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு வீரா அங்கே இருக்கக்கூடிய ஃபேமிலி ஃபோட்டோவை பார்க்குறாங்க. அப்புறமா அதில் இருக்கக்கூடிய கண்மணி ஃபோட்டோவை பார்த்து, ராமச்சந்திரன் சாரோட ஃபேமிலியை மட்டும் காப்பாற்றுறதுக்காக அங்கே வரல, உன் வாழ்க்கையும் காப்பாற்றுறதுக்காக நான் வரேன் கண்மணின்னு நினைக்கிறாங்க. இதோட எபிசோட் முடியுது.